விவசாயத்துல விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா புழுக்கள், காய் புழு, தண்டு புழு, இலை சுருட்டு புழு, குருத்து புழு, இந்த மாதிரி ஏகப்பட்ட புழுக்கள். சாருண்டு பூச்சிகள் எடுத்தோம்னாக்கா பேனு, செம்பேனு, இலைப்பேனு, அசுனி பூச்சி, மாவு பூச்சி, அது போக இல்லாம காண்டாமிருக வண்டு, சிகப்பு கூன் வண்டு, அட்டா வண்டு, இதெல்லாம் போக இந்த பக்கம் நோய்கள் எடுத்தோம்னாக்கா அழுகல், வேரழுகள், தண்டல்கள், காயல்கள், இலையல்கள், வாடல், வேர்வாடல், காய்வாடல், அது போக இல்லாம குலை நோய், மேல்சாம்பல் நோய், அடிச்சாம்பல் நோய், இலைப்புள்ளி நோய், இந்த மாதிரி நோய்கள். இப்பவே கண்ணை கட்டுது. இதெல்லாம் போக ஒரு பக்கம் சார் உரம் என்ன வைக்கிறதுன்னு தெரியல, இந்த பக்கம் உரத்துல நுண்ணுட பற்றாக்குறைன்னு சொல்றாங்க, பூவெல்லாம் கொட்டுது, வச்ச பூவெல்லாம் காயாக மாட்டேங்குது, காயெல்லாம் பெருவெட்டு ஆக மாட்டேங்குது, மகசூல் காரணிகள் அதிகமாக மாட்டேங்குது, இடை அதிகமாக மாட்டேங்குது. இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள். இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ப்ராடக்ட், ஒத்த ப்ராடக்ட் தான் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. ஒரு மருந்து, ஒரே மருந்து, அதுல என்னோட எல்லா வியாதியும் குணம் ஆகணும். அவங்களுக்கெல்லாம் போடா, ஆண்டவனே என் பக்கம் தான் இருக்கிறான், போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்ததுதான் நம்ம ருச்சோபைட்டோட அல்மைட்டி. மே ஐ கம் இன்? இந்த ஒரு ப்ராடக்ட் கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். சுமரச வந்தித சுந்தரி மாத அனைத்து விதமான விவசாயிகளுக்கும் விவசாயிகளின் நண்பன், ஆண்டவன் அருளிக்கப்பட்ட ஒரு பொருள் அல்மைட்டி. ஆகவே விவசாயிகளை வாங்கி பயனடையுங்கள். எல்லா பிரச்சனையிலிருந்து நிவர்த்தியாகி நிம்மதியா படுத்துங்க. ஓகே, இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தேங்க்யூ. வாங்க, சந்தோஷமா போங்க.